இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை நினைவுபடுத்த அழைத்த அண்ணனுக்கும் கர்த்தரை நான் சோஸ்தரிக்கிறேன். சோத்திரம். முந்தி ஒரு நாள் நான் வந்திருக்கேன். யாருக்கெல்லாம் தெரியும் இல்லையா? கடைசியாக கொடுத்த செய்தி என்ன? கர்த்தர் இஸ்ரவேலின் விந்தையை நீக்கிவிட்டார். அது மாதிரி உங்க விந்தையை கர்த்தர் நீக்கிருப்பாங்க நான் விசுவாசிக்கிறேன். ஐபிள் கூட நம்ம ஒரு சில சகோதரி நல்லா அருமையாக ஜபக்குறிப்பு நடத்தினாங்க. ஒரு சில ஜபக்குறிப்பு நேற்று இரவு நான் எடுத்துக்கொண்டிருந்த ஆவியானவர்கள் ஏவப்பட்டு அதே ஜபக்குறிப்புக்கு சகோதரியும் ஜோம் பண்ணாங்க. அப்பொழுது நான் நினைத்தேன், ஒரு மனத்தின் ஆவியானவர் இந்த இடத்துல பலமாய் திரும்பி செய்கிறார் என்று. கர்த்தர் தாமே இன்னும் உங்களுக்கு ஒரு மனத்தை கொடுத்து தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் கூட நம்ம சபைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எங்கள் உள்ள சபைகளுக்காக, வட மாநிலத்தில் இருக்கிற சபைகளுக்காக. வட மாநிலத்தில் போன மாதம் ஆந்திரா மாவட்டத்தில் உள்ள கோதாகிரியும் தர்மபுரம்ங்கிற அந்த இதில் சபைகளை நொறுக்கி தரமட்டமாக ஆக்கின பிறகு அந்த இடத்துலே ஜனங்க இப்பவும் அதை ஆராதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது உலக நாடுகள் முழுவதும் பரவி கொண்டு இருக்கிறது. சபையை துன்பப்படுத்துகிறவர்கள் ரட்சிக்கப்படணும். அந்த வட மாநிலத்தில் இருக்கிற அரசியல் தலைவர்களை கர்த்தர் தொடரணும். அவர்களை சந்திக்கணும். ஜனங்கள் விடுதலையோடு ஆராதிக்கப்படணும். அது மட்டுமல்ல, நம்ம உலக நாடுகளில் சீனாவில் கொரோனா பரவி கொண்டு இருந்ததை நம்ம வேடிக்கை பார்த்தோம். கடைசியில் உலக நாடுகளே அது ஒரு அசைச்சுது. இன்னைக்கு நம்ம மற்றதை நம்ம வேடிக்கை பார்க்கணும். வட மாநிலத்திலலாம் நடக்கணும். நாளைக்கு நமக்கும் அது வரலாம். அதனால நம்ம விழிப்போடு நம்ம வட மாநிலத்தில் இருக்கிற அந்த சபைகளுக்காக, சபையை துன்பப்பட்டவர்களுக்காக கர்த்தரை நோக்கி நம்ம இப்பொழுது நம்ம செபிக்க போறோம். சோத்திர ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை சோஸ்தரிக்கிற ராஜா. அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே அப்பா, ஆந்திரா மாநிலங்களில் இருக்கிற ஒவ்வொரு சபைகளுக்காய் சோத்திரம் அப்பா, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு வட மாநிலங்களுக்காய் உம்மை துதிக்கிறோம், உம்மை சோஸ்தரிக்கிற ராஜா. அப்பா, எங்கள் ரட்சிப்பின் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை சோஸ்தரிக்கிற ராஜா. அப்பா, சபையையும் ஆண்டவரே அப்பா, சபை ஜனங்களை துன்பப்படுத்துகிற பவுலை சந்தித்த கர்த்தர் தாமே ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட சபையை துன்பப்படுத்துகிறவர்களை கர்த்தரில் சந்திக்கும்படியாய் செபிக்கிறோம். சபையை இழந்த ஜனங்களுக்கு ஆறுதலின் தேவன் நீர் ஆறுதல் செய்யும்படியாய் செபிக்கிறோம். ஒருவனை அவன் தாய் தேய்ச்சுவது போல நான் உங்களை தேய்ச்சுவேன் என்று சொன்ன கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரே, அவர்களை தேய்ச்சும்படியாய் செபிக்கிற ராஜா. அப்பா, துதிக்கிறோம். இந்த ஜப குறிப்புக்காக வாரத்தோடு ஒருவர் கருத்தாய் செபிங்க. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஒருத்தர் ஜெபிக்க, மற்ற எல்லாரும் ஒரு மனப்பட்டு சோத்திரம் சொல்லுங்க. சோத்திரம் சோத்திரம். அநேக சோத்திரங்களினாலே கிருபை பெருகும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆவியை நிறைந்தவர்களாய் ஒருவர் ஜெபிக்க, மற்ற அநேக சோத்திரங்கள் செலுத்துங்க. சோத்திரம் 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 சோத்திரம். ஆமென் 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 ஆமென். சோத்திரம் 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 சோத்திரம். ஆமென். அந்நிய பாஷையில பேசுங்க. சோத்திரம் 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 சோத்திரம். ஆமென் 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 ஆமென். Amen, 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 amen. Sotram, 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 sotram. Amen, amen, amen. Amen, amen, amen. Amen, amen. Amen, amen, amen. Amen, amen. இயேசுவின் நாமத்தினாலே செயலிழந்து போகும்படியாக செபிக்கிறோம். ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே, ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆமென் ஆமென் ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென் 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 ஆமென்
ஸ்தோத்தரிப்போம். சோதரம் 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 சோதரம். அடுத்தபடியாக பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்காக நம்ம ஜெபிக்க போறோம். போன ஆண்டு எல்லாருமே அந்த நியூஸ் பார்த்துருப்பீங்க. ஊபியில் வந்து 4000 பெண்களை காணவில்லை. கடந்த மாதம் செய்தி நீங்க பார்த்தீங்களா என்னன்னு தெரியாது. கர்நாடகாவில் வந்து ஒரு இந்து மாகாணத்துக்குள்ள அநேக ஆயிரம் பெண்களுடைய எலும்புகள் கடந்ததாக. அவளும் பார்த்தீங்கன்னா அவளும் டீனேஜ் 18 வயசு 19 வயசு 23 வயசு பெண்களுடைய எலும்புகள். அப்படிப்பட்ட அவல நிலைமையில் நம்ம தேசத்துல மாறக்கூடாது. நம்ம இந்த நாட்கள்ல கூட நம் தேசத்துக்காக பெருமூச்சு விட்டு அழுது நம்ம செவிக்க பாரப்படணும். நமக்குள்ள அந்த பாறை இல்லைங்க போய்தான் சத்துரு ஈஸியா வாதி கொண்டு போயிடும். பெண் பிள்ளைகள் சரியாய் பாதுகாத்து கொள்ளப்பட, பெண் பிள்ளைகளுக்குள்ள பரிசுத்தம் காணப்பட, ஆவியானவர் பிள்ளைகளை வேலை எடுத்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு பெண் பிள்ளைகளோடு கூட இருக்கும்படியாய், சிறு பிள்ளைகளோடு கூட இருக்கும்படியாய், வேடனுடைய கண்ணிக்கு அவரை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் இந்த வேலையில் கூட ஒருவர் வாரத்தோடு நம்ம செபிப்போமா? சோத்திரம் 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 சோத்திரம். டக்கு ஜெபம் பண்ணுங்க. சோத்திரம் 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 சோத்திரம். ஆமென் ஆமென் ஆமென். Amen, 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 amen. Sotram, 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 sotram. வாலிபர்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவிகளை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. இந்த நாட்களில் வாலிப பிள்ளைகள் தரிசனங்களை காணணும், சொப்பனங்களை காணணும், கர்த்தருக்காக அவங்க வைராக்கியமா நிற்கணும். இந்த நாட்களில் சபைகள்லையுமே ஊழியக்காரங்களுடைய பிள்ளைங்களை எடுத்துக்கிட்டாலும் கூட நான் அந்த இடத்துல நான் யாரையுமே குற்றப்படுத்த நான் வரல. ஆண்டவர் எனக்குள்ள பாரப்படுத்தினது நான் எதுவுமே என்னுடைய மனுஷீகத்துல நான் எதுவுமே நான் பேச மாட்டேன். கர்த்தர் ஒருவர் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நான் மனுஷீகத்துல பேச மாட்டேன். ஆவியானவர் உணர்த்தினபடினா நான் நைட்டு ஃபுல்லா ஜோம் பண்ணி தான் அந்த
விண்ணப்பத்தெல்லாம் நான் எடுத்துட்டு வந்தேன். வாலிபர்களுக்குள்ள பரிசுத்தம் காணப்படணும் இந்த நாட்களுக்குள்ள. அவங்கள வந்து தூண்டுகிறதான அந்த இச்சைகள் அவங்கள விட்டு எடுத்து படும்படியாய் இவரு பிரசங்கல சொல்றாரு, மாயை மாயை எல்லாம் மாயை என்று சொல்றாரு. அதே போல எல்லாமே இந்த பூமியில உள்ள எல்லாம் மாயை என்பதை வாலிபர்கள் கண்டுகொள்ள, அவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட, அவங்க பரிசுத்தமாய் வாழ, பின்மாரியின் மலை அவர்கள் மீது ஊத்தப்பட, இந்த நாட்களிலும் கூட வாலிபர்களுக்காக நாம் சோத்திரம் செலுத்துவோமா? சோத்திரம் 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 ராஜா. அப்பா ஆவியானவரே மை துதிக்கிறோம், மை சோத்தரிக்கிற ராஜா. ஆவியானவரே இந்த நாளிலும் கூட ஒவ்வொரு வாலிபர்களும் உங்க கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். அப்பா ஆவியானவரே குடிக்க அடிமையா இருக்கிற வாலிபர்களுக்காக சோத்திரம், விபச்சாரத்திற்கு அடிமையா இருக்கிற வாலிபர்களுக்காக சோத்திரம். ஆவியானவரே உலக இச்சையில் மயங்கி இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு வாலிபர்களுக்காக ஆண்டவரே உமக்கு சோத்திரம். அப்பா காதல் வலையை சிக்கி கொண்டிருக்கிற வாலிபர்களுக்காக சோத்திரம். அப்பா ஒவ்வொரு வாலிபர்களை ஆண்டவரை நீர் ரட்சிக்கும்படியாய் செபிக்கிறோம். கண்களின் இச்சைகளுக்கும் இருதயத்தின் மாறுபாடான எண்ணங்களுக்கும் ஆண்டவரே ஒவ்வொரு வாலிபர்களையும் நீர் விலக்கி நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். அப்பா உடைய சமூகத்திலே ஆண்டவரே ஒவ்வொரு வாலிபர்களையும் நீர் கூட்டி சேர்க்கும்படியாய் செபிக்கிறோம். உமக்கென்று வாழாண்டவரே, உமக்கென்று அவர்கள் வைராக்கியமாய் நிற்க, உமக்கென்று ஆண்டவரே தேசத்திலே பிரகாசிக்க கர்த்தர் நீர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிற ராஜா. அப்பாவை துதிக்கிறோம், 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 துதிக்கிற ராஜா. இந்த வேளையில் கூட இந்த ஜெப குறிப்புக்கு ஏதாவது ஒரு வாலிப பிள்ளைகள் பாரத்தோடு ஜெபிங்க 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 ஜெபிங்க. சோத்ரம் 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 சோத்ரம். ஆமென். பாவத்தில் அண்டவரே சப்பா அண்டவரே இருந்து அண்டவரே அப்பா அண்டவரே விடுவிக்க அண்டவரே கிடைக்காம இருக்கும். ஆமென் ஆமென். சோத்ரம் 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 சோத்ரம். ஆமென் ஆமென் ஆமென். நிபலகோ நிபலகோ நிபலகோ. ஆமென் 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 ஆமென். கர்த்தரே ரட்சிங்க 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 ரட்சிங்க. ஆமென் ஆமென். ஒருமனப்படுங்க ஒருமனப்படுங்க. எல்லாரும் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. சோத்ரம் 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 சோத்ரம். ஆமென் 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 ஆமென். ரிபலகோ 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 ரிபலகோ. ஆமென் 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 ஆமென். தேவனை தேடக்கூடிய உணர்வுள்ள இருதயம். ஆமென் 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 ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென் ஆமென். பாவத்தில் சிக்கி இருக்கிற வாலிபர்களை மரணத்துக்கு நேராக சென்று கொண்டிருக்கிற வாலிபர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விடுதலையாக்கி செபிக்கிறோம். என் தகப்பனே ஆளுகை செய்வீராக. எங்கள் விலப்படுகிற எல்லா சத்துருவின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படும்படியாக செபிக்கிறோம். ஆமென் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். நல்லவாறு கிரியைகள் ஆமென் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென் இயேசுவின் நாமத்தினாலே. என் தகப்பனே ரட்சகரே ரட்சித்து தரப்போற தைரியத்தால் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டபடியால் கர்த்தரை நாம் சோதரிக்கிறோம். சோத்ரம் 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 சோத்ரம். இந்த நாளிலும் கூட வியாதிப்பட்டவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். இந்த நாளிலும் கூட கொள்ளை நோயால் வாரிக்கொண்டு போகிறது என்ன நோய்னா கேன்சர். எல்லாருக்குள்ளேயும் கணக்கெடுத்து பார்த்ததுல முக்காவாசி நிறைய கேன்சர் தான். எல்லா மாநிலங்களிலுமே
கேன்சர் தான் பரவி கொண்டு இருக்கிறது. இந்த நாளிலும் கூட கிட்னி ஃபெயிலியராக இருக்கிறவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும், கேன்சரில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கணும், அப்புறம் வந்து பிரெயினில் பாதிப்புள்ளவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். என்னென்ன வியாதியில் இருக்காங்களோ ஒவ்வொரு வியாதிஸ்தர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவே, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்ன வார்த்தையின்படி, உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தருடைய ஆவியானவர் தாமே வியாதிப்பட்டு கிடக்கிற ஒவ்வொரு வேர்களையும் தொட்டு சுகப்படுத்தும்படியாய் கர்த்தரை நாம் சோதரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். இந்த குறிப்புக்காக ஒருத்தங்க ஜெபம் பண்ணுங்க.
தேர்தல் ஆணையத்துல கடந்த வாட்டி என்ன நடக்குதுன்னா 5 மாதத்துக்குள்ள 1 கோடி வாக்காளர்களை சேர்த்து உலக வரலாற்றில் சாதனை படைச்ச திருட்டுக்காங்க. இந்தியாவுல நடந்த திருட்டுக்காங்க. 5 மாசத்துல 1 கோடி பேரை சேர்த்துருக்காங்க வாக்காளர்கள். அப்ப இந்த அவல நிலைமைகள் மாறணும். அந்த தேர்தல் ஆணையர் வந்து யாருன்னா அவங்க மோடி அவங்களுக்கு தாய் மாமா. அப்படிப்பட்டவங்களெல்லாம் கர்த்தர் அப்புறப்படுத்தணும். அவங்களெல்லாம் ஆண்டு வெளியே கொண்டுட்டு வந்துடணும். அப்படிப்பட்டவங்களை கர்த்தர் ரட்சிக்கணும். உண்மையாய் தேர்தல் ஆணையம் செயல்படும்படியாய் நாம் இந்த வேளையிலும் கூட நாம் கர்த்தரை நாம் சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். அப்பா ஆவியானவரே, எங்கள் தேசத்திலே அப்பா உண்மை காணப்படாண்டவரே, ஆவியானவரே மெய் துதிக்கிறோம், மெய் சோதரிக்கிற ராஜா. அப்பா ஆணையர் ஆண்டவரே, அப்பா தேர்தல் ஆணையத்தை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அங்க ஆண்டவரே அப்பா இருக்கிற ஒவ்வொரு நபர்களும் ஆண்டவரே உண்மையாய் செயல்பட ஆண்டவரே அப்பா ஆவியானவர் நீர் அவர்களுக்குள்ளே கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா ஆவியானவரே திருடுத்தனம் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஒளிந்து போகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே நீங்க கிரியை செய்யுங்க அப்பா. வருகிற 26ஆம் ஆண்டப்பா ஆண்டவரே நடக்கிறதான அந்த தேர்தலை கர்த்தர் நீங்க நடத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்ன வார்த்தையின்படி ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற கர்த்தருடைய வல்லமை எங்கள் தேசத்தை ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். சோத்திரம் 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 சோத்திரம். இந்த ஜெப குறிப்புக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க, வார்த்தையோடு ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு தலைவர்களையும் அதிகாரிகளையும் அந்த செயல்படுகிற ஒவ்வொரு ஆண்டவரை நடைபெற எல்லா கள்ளத்தரமான செய்திகளெல்லாம் எல்லா மதங்களுக்கு அப்பாற்பட்டு ஜாதிகளுக்கு சமயங்களுக்கு அப்பாற்பட்டு ஆண்டவரே இந்திய நாடு என்ற ஆண்டவரே ஆண்டவரே இயேசுப்பா வேதனாலே செயல்பட உதவி செய்யுங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த ஆண்டவரே தேவனுக்கு பயப்படுகிற ஒரு உணர்வை ஆண்டவரே தேவனாலே கட்டளைப்படியாக வரக்கூடிய 2026 தேர்தல் ஆண்டவரே கரத்துல ஆண்டவரே தேர்தல் மீது ஆண்டவரே உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன். உண்மையாய் செயல்பட்ட ஆண்டவரே எங்களுக்கு நல்ல உண்மையான தலைவர்களை கர்த்தருக்கு சுத்தமான தலைவர்களை ஆண்டவரை கொடுக்கத்தக்கதாக இந்த தேர்தல் ஆணையம் மீது ஆண்டவரே ஆணை உண்டாகும்படியாக செயலில்லாத அதிகாரிகளை எல்லாம் ஆண்டவரை நீங்க அப்புறப்படுத்தும்படியாக குற்றத்தனங்கள் எல்லா கிரியைகளும் ஆண்டவரே அப்பா மக்களுக்கு முன்பாக ஆண்டவரை வெளிச்சமாய் ஆண்டவரை தெரியும்படியாக கொண்டு வரும்படியாக தரமான காரியங்கள் முந்தைய காலங்களில் செய்த எல்லாவற்றையும் ஆண்டவரை நீ வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படியாக ஆண்டவரே நேர்மையாய் உண்மையாய் ஆண்டவரே உமக்கு பயந்து ஆண்டவரே கர்த்தருக்கு பயந்து ஆண்டவரே இந்த 2026 தேர்தல் நடக்கும்படியாக நல்ல தலைவர்களை நீங்க கொடுக்கும்படியாக எல்லா துன்மார்களை நீங்க அப்புறப்படுத்தும்படியாக தேசத்துக்கு ஒரு நன்மையான காரியத்தை இந்த தேர்தலை நீங்க கட்டளையிட போகிறதுக்காக சோதரம் சோதரம் சோதரம். கரத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென். நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டபடியால் சோதரம் 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 சோதரம். இப்பொழுதும் கூட நம் தேசத்தின் எல்லையில் இருக்கிற முப்படை வீரர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கப்பல் படை, விமானப்படை, தரைப்படை, இந்த 3 படைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அவங்க அந்த எல்லையை பாதுகாக்க போய் தான் நம்ம நிம்மதியாக என்ன செய்கிறோம், தூங்குறோம். அவங்க பாதுகாக்கலைன்னா கர்த்தர் நகரத்தை காவலாளி விழித்திருப்பது விருதா என்று சொன்ன வார்த்தைப்படி கர்த்தர் அவங்களுக்கு பலன் கொடுத்து அவங்கள கர்த்தர் பாதுகாத்து கொள்ளணும். அவங்களுக்கு நல்ல சுகபலத்தை கொடுக்கணும். அதற்காக ஒருவர் ஜெபிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கப்பல் படை, விமானப்படை, தரைப்படை.
ஆமென் 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 ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தூத்துக்குடி மாவட்டத்துக்காக நம்ம ஜெபிக்க போறோம். வருகிற நாட்கள்ல பயங்கரமான காரியங்கள் தூத்துக்குடியில நடக்க போகுதுன்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம தூத்துக்குடியில் உள்ள தூத்துக்குடி மாவட்டம், மாநிலம், தாலுகா நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த இடத்துல வந்து இரத்தங்கள் சிந்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட அவல நிலைமைகள்லாம் நம்ம தேசத்தை, நம்ம பட்டணத்தை விட்டு நீங்கும்படியாய் நம்மளுடைய தூத்துக்குடி பட்டணத்துல கர்த்தருடைய வல்லமை வெளியேறும்படியாய். ஆனா அநேக ஆயிரம் ஜனங்கள் இந்த தூத்துக்குடியில ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. ஆனா உணர்வில்லாத ஜனங்களா இருக்காங்க. இந்த தூத்துக்குடியில என்ன நடக்குங்கிற அந்த உணர்வே இல்லாத ஜனங்களா இருக்க போய் தான் ஜாதி வெறி, மத வெறி குறித்து அநேக இரத்தங்கள் இந்த தூத்துக்குடி பட்டணத்துல சிந்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. நம்மளுடைய தூத்துக்குடி பட்டணத்து சமாதானத்துக்காக நம்ம இப்பொழுது ஒரு பாரத்தோடு நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்காதவங்க ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஆமென் 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 ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த தேசத்தை அழிக்க வேண்டாம், நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம். இந்த தேசத்தை அழிக்க வேண்டாம், நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம். தேவ கோபம் மாற வேண்டும், தேசமே சுவை காண வேண்டும். தேவ கோபம் மாற வேண்டும், தேசமே சுவை காண வேண்டும். எழுப்புதலே எங்கள் காலை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் காலை, எழுப்புதல் தாரும் தேவா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்பொழுது வந்து நம்ம குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவர் வந்து இந்த இதை வந்து எனக்கு வந்து தெளிவா உணர்த்தினாங்க. சகோதரி வந்து குடும்பங்கள் சமாதானத்துக்காக ஜெபிக்க சொன்னாங்க. அந்த சமாதானம் எதுக்காக இல்லைன்னா கொலோசியர் 3, 12, 13, 14 வரைக்கும் நம்ம ஜெபிக்க வாசிக்கிறோம். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியமான உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு, அது நமக்கு இருக்கா? இருந்தாது குடும்பத்துல சமாதானம். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேருக்கு ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னிக்கிறது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னித்தீங்களா? அந்த மன்னிக்கிற சுபாவம் உங்களுக்குள்ள இருக்கா? நம்ம கணவனை மன்னிக்கமா, பிள்ளைகள் ஒண்ணு பேசுனுச்சுன்னா அதை மன்னிக்க முடியுதா நம்மளால? அப்படி இருக்கக்கூடாது. அப்புறம் வந்து 14வது வசனம், இவைகள் எல்லாவற்றிலும் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாய அன்பை தரித்து கொள்ளுங்கள். நமக்குள்ள என்ன இருக்கணும்? பூரண அன்பு இருக்கணும். அதுதான் கர்த்தருடைய சுபாவம். இருந்தா மட்டும்தான் நம்ம குடும்பத்துக்குள்ள சமாதானம், சந்தோஷம் எல்லாமே இருக்கும், ஆசீர்வாதம் எல்லாமே இருக்கும். இந்த வசனத்தை வந்து நீங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க.
அதனால நம்ம வீட்டுக்குள்ள குடும்ப சமாதானத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, முதல்ல எங்களுக்கு சாந்தத்தை தாங்க ஆண்டவரே. நாங்கள் மற்றவங்க மேல நாங்கள் அன்பு போடணும் ஆண்டவரே. முதல்ல எங்களை வெறுமையா நாங்கள் தாழ்த்திக்கிறோம் ஆண்டவரே. உங்க ஸ்பாவத்தை எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி ஒருவர் ஜெபமானோம். ஆமென். 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 இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். குடும்பங்களுக்குள்ளே சமாதானம் உண்டாகட்டும். ஆமென். 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 கடைசியாக ஒரு ஜப குறிப்பு. இது வந்து தமிழ் மாசத்துல ஆடி, அடுத்து ஆவணி, அடுத்து புரட்டாசி. புரட்டாசியில் என்ன நடக்கும்? அதுக்காக நம்ம வந்து ஜெபிக்க போறோம். எடுத்துக்கொள்ளுங்கள் வசனத்தை. ரோமர் 1:21 1-25 வரைக்கும். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோத்தறியாமலும் தங்கள் சிந்தனைகளினாலே வீணர்கள் ஆனார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானி என்று சொல்லி பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகி இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றி இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டியை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை சேவித்தார்கள். அவரே என்றைக்கும் சோஸ்தரிக்கப்படத்தக்கவர். இப்படிப்பட்டவங்களுக்காக, விக்கிரக ஆராதனைக்காரங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? செபிக்கணும். உண்மையான ஜீவனுள்ள தேவனை அவங்க கண்டு கொள்ளணும். விக்கிரகத்தை குறித்து மேன்மை பாராட்டிகள் வெட்கப்பட்டு போவார்கள் என்று வசனம் சொல்லப்படுது. இப்படியாக அந்த ஜனங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட இந்த ஆண்டு அப்படிப்பட்ட ஜனங்கள் போகாதபடி ஆவியானவர் தடுத்து நிறுத்தணும். வருஷம் நம்ம பார்க்கும்போது அநேக ஜனங்கள் போய்கொண்டே தான் இருக்காங்க.
நம்ம அவங்களுக்காக என்ன செய்யணும், நம்ம திறப்புல நின்று எப்பொழுதும் ஜெபிச்சு அந்த சீசன்ல நம்ம ஜெபிக்கணும். அதை மறந்துட்டு நம்ம இதெல்லாம் ஒரு ஜெப குறிப்பா நம்ம நோட்டில் எழுதி வச்சு ஜெபிக்கும் பொழுது தேசத்துல கர்த்தர் கிரியை செய்வாங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். தேவன் நீர் என்பதை காணத்தக்கதாக அவங்க மனக்கண்ணெல்லாம் நீங்க திறக்கும்படியாய் நீங்க திறந்துருங்க ஏசப்பா, திறந்துருங்க ராஜா. தேவனுக்கு அவங்க அறிந்து கொள்ளுங்க ஏசப்பா. அப்பா அவங்கள ஏசப்பா அறிகிற அறிவினால் நீங்க நிரப்பும்படியாய் ஏசப்பா அவங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறையா. எங்களை ஏசப்பா அப்பா வேர்பிரித்து எடுத்த தகப்பன் தானே அப்பா, என் சகோதரனுக்கு வேர்பிரித்து எடுக்கும்படியாய் இப்படிப்பட்ட அகநிலைமைகளை ஏசப்பா அவங்க தள்ளப்படாதபடிக்கு ஏசப்பா நீ அவங்களை தூக்கி எடுக்கும்படியாய் நீங்க தூக்கி எடுக்கணுங்கப்பா. இந்த வருஷம் யார் அப்பா அங்க போகாதபடிக்கு அப்பா சொல்றாங்க, யாரெல்லாம் போகணும் திட்டமிடுறோம் அந்த திட்டங்கள்லாம் ஏசுவி நாமத்தினால அது அபத்தமாய் போக முடியாது. தரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். என் ஜனங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா பிக்கரகத்தின் கிரிகளை ஏசுவி நாமத்தினாலே அது தெரிப்பட்டு போக முடியாது. எல்லா பிக்கரகத்தின் கிரிகள் தெரிப்பட்டு போக படிக்க அழிக்கப்பட்டபடிக்கு கிரிகள் ஏசுவி நாமத்தினால அது நிர்மலமாய் போக முடியாது. அனுகூலப்படுத்தி நினைக்கிற ஆவிலாம் ஏசு கிறிஸ்து நாமத்தில் நிர்மலமாய் போக முடியாது. ஏசப்பா நீங்க எப்படியாவது ஜனங்களை மீட்டெடுத்துருங்க. மீட்டெடுத்துருங்க. நீங்க மீட்டெடுக்கும்படியாக ஒருவர் ஏசப்பா கெட்டு அழிந்து போவதற்கு சிஸ்டமலன்னு சொன்னீங்களப்பா. என் ஜனங்கள் கெட்டு போகாதபடிக்கு அழிந்து போகாதபடிக்கு தூக்கி எடுக்கும்படியாக சொன்னீங்களே, தூக்கி எடுக்கும்படியாக சொன்னீங்களப்பா. கரத்துல ஒப்பு கொடுக்கிறையா. நாங்கள் வசிக்கிற இந்த பகுதிகளை ஒருவர் கூட அப்பா போகாதபடிக்கு அவர்களுக்கு தூக்கி எடுத்துருங்கப்பா. சவுலை சடுதியாய் சந்திக்க தேவனே, இப்படிப்பட்ட ஜனங்களை சடுதியாய் சந்திக்க முடியாது. ஒப்பு கொடுக்கிற ஆவியானவரே என் ஜனங்களை நீங்க விடுவிக்கும்படியாக உங்க பலத்த கரத்துக்கு ஒப்பு கொடுக்கிற அப்படி விடுவிக்கிறதுக்காக மக்கள் நன்றி சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நம் ஜெபங்களுக்காம் பதில் தந்தபடியால் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்பொழுது நம்ம செய்திக்கு கடந்து போவோம். அந்த 12க்கு முடிக்க சொன்னாங்க. 12:20. இப்பொழுது எடுத்துக்கொள்வோம் 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 8வது வசனம். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும்போது அங்கே இருந்த கனப்பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்பொழுதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகி இவர் பரிசுத்தவான் என்று காண்கின்றேன். நாம் மெத்தியின் மீது ஒரு சிறு அறையை கட்டி அதன் அருகே மேஜையையும் நாற்காலியும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போதெல்லாம் அங்கே தங்கலாம் என்றார். ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படித்துக் கொண்டிருந்தான். அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசியை நோக்கி, இந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக வந்து நின்றாள். 13 வாசிங்க. எங்களை விசாரித்து வருகிறாய். ஆமென் 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 ஆமென். என் ஜனத்தின் நடுவே சுகமாயிருக்கிறாள். ஆமென். அடுத்து வாசிங்க. 16 வரைக்கும் வாசிங்க. அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசி அவன் கேட்டது. ஆமென். அவன் அவளுக்கு பிள்ளை இல்லை. ஆமென். புருஷன் பெரிய வயதுள்ளவன் என்றான். ஆமென். அப்பொழுது அவன் ஆமென் கூப்பிடு என்றான். ஆமென். அவளை கூப்பிட்ட போது ஆமென். அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். ஆமென். அப்பொழுது அவன் ஒரு தான உற்பத்தி காலகட்டத்திலே ஆமென் குமாரனை அழைத்துக் கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவன் தேவனுடைய மனுஷனாகிய ஆண்டவனே, உமது அடியாருக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம்
ஆமென். நம்ம பார்க்கிறோம் அவர் வந்து சூனேமியால் வந்து அந்த சகோதரியுடைய பேர் கிடையாது, அது வந்து ஒரு இடம் தான். அவரு 8வது வசனத்துல பார்க்கிறோம், பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமிக்கு போய் நம்ம வந்து இப்போ வந்து என் தங்கச்சி வந்து சென்னையில இருக்கா, அவளை வந்து இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா கேட்பாங்க மெட்ராஸ்காரிக்கு ஃபோன் பண்ணியா, இங்கே உள்ள தங்கச்சி கேட்பாங்க மெட்ராஸ்காரிக்கு ஃபோன் பண்ணியா, அதே மாதிரி தான். இப்பவும் ஒரு மகன் கேரளாவில் இருக்கான், ஒருத்தி வேலூரில் இருக்கா. அவள் வேலூர் கை கேட்பா, ஏமா கேரளாக்காரன் ஃபோன் பண்ணானா, அதே மாதிரி அது ஒரு ஊர் தான் அந்த சூனேமி. அந்த சகோதரி பெயர் வந்து குறிப்பிடப்படலை. வாராங்க அவங்க வந்து, ஆனால் நல்லா தான் இருக்காங்க. அந்த சகோதரி வந்து சொல்கிறாப்ல, என் ஜனத்தின் நடுவில் நான் சுகமா இருக்கேன். ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த பிள்ளை இல்லைங்கிற அந்த ஃபீலிங் வந்து இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த சகோதரிக்கு. இந்த ஊழியக்காரர் தான் கேட்காரு, உனக்கு என்ன வேணும் அப்படிங்கும்போது, இல்லை என் ஜனத்தின் நடுவில் நான் சுகமா இருக்கேன். அப்போ 16வது வசனத்துக்கு நம்ம வரும்பொழுது, அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பத்திட்ட காலத்தில் ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். அபத்தம் என்பது ஆர்சி மொழிபெயர்ப்புல வந்து நீங்க என்னை ஏமாத்த வேண்டாம், நீங்க அதை பத்தி பேசுறீங்க. ஏன்னா அவளுக்கு வந்து நம்பிக்கை இல்லை. அவங்க ஹஸ்பண்ட் வந்து வயசானவருங்கிற அந்த அதனால அவளுக்கு வந்து அந்த நம்பிக்கை இல்லை, நமக்கு குழந்தை இருக்க போது இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துலதான் அந்த சகோதரி இருந்திருக்கலாம். அவளுக்கு வந்து அந்த விசுவாசம் இல்லை. ஆபிரகாமுக்கு வந்து கற்பனையினாலே பிள்ளைகளை உண்டு பண்ண தேவன் வல்லவரா இருக்கிறார் என்பது அந்த விசுவாசம் வந்து அந்த சகோதரிக்கு இல்லாதனால, தேவனை நீர் அபத்தம் சொல்ல வேண்டாம். அபத்தம் என்பது ஆர்சி மொழிபெயர்ப்புல வந்து ஏமாற்ற வேண்டாம். கூகுள்ல போய் பார்க்கும்பொழுது நீங்க முட்டாள்தனமா நீங்க பேசாதீங்க. இப்போ வந்து உங்க ஊழியக்காரங்க வந்து உங்களை குறிச்சு நம்பிக்கைக்கு ஏதும் இல்லாத இருக்கிற அந்த சூழ்நிலையில ஏமா ஆண்டவர் வந்து உன்னை ஆசீர்வதிக்க போறாங்கம்மா, இப்படி சொல்றாங்கம்மா அப்படிங்கும் பொழுது நீங்க முட்டாள்தனமா பேசாதீங்க பாஸ்டர், இது வந்து இதுக்கு சான்ஸே கிடையாது அப்படி எல்லாரும் சொல்லுவாங்க தெரியுமா. ஒரு சிலர் வந்து அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இந்த சகோதரி வந்து அப்படி சொல்ல போய் அப்புறம் வந்து அந்த ஸ்திரீ கற்பம் தரித்து எலிசா தன்னோடு சொன்னபடி ஒரு உற்பத்திட்ட காலத்தில் ஒரு குமாரனை பெற்றால். அந்த பிள்ளை வளர்ந்தான். ஒரு நாள் அவள் அறுப்பு அரைக்கிறவர்களிடத்தில் இருந்து தன் தகப்பன் அண்டைக்கு போகும்போது தன் தகப்பனை பார்த்து அவன் தலைவலிக்கும் போது 20வது வசனத்துக்கு வரும்போது அவனை எடுத்துக்கொண்டு தன் தாய் நிறுத்தத்துக்கு போன போது அவன் மத்தியானம் மட்டும் அவள் மடியிலே படுத்து செத்து போனான். அதுக்கு தரவுதான் இருக்கு உங்களுக்கு, இது வந்து தலைப்பு தான். அப்படி இந்த சகோதரி என்ன பண்றாங்கன்னா, தீவிரமா தன் புருஷன் எடுத்துட்டு ஆள் அனுப்பி எனக்கு ஒரு கழுதையும் எனக்கு ஒரு வேலைக்காரனும் வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் வந்து கேட்காப்ல 23வது வசனத்துல அவன் கேட்கான், இது அமாவாசையும் அல்ல ஓய்வு நாளும் அல்லவே, நீ இன்றைக்கு அவரெடுத்து போக வேண்டியது என்ன என்று கேட்ட பொழுது, ஆனா அவன் எதுவுமே பேசல. பிள்ளை இப்போ இது நமக்கு வந்து ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது பிள்ளை வந்து இப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயே எடுத்துக்கோங்களேன். என் மக வந்து ரொம்ப பலவீனமா இருக்கும். ஒரு நாள் இப்படிதான் ஆறு பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி வந்து கட்டையா விரைச்சிட்டான். என்னால் அதை தாங்கவே முடியல. பார்த்துட்டு நான் ரொம்ப கத்துறேன் கடந்து. பக்கத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க தான் ஓடி வந்து அவளை தோல்ல தூக்கி போட்டு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஆனா இந்த பெண் வந்து மன ரம்யமா இருந்தாப்புல. கத்துடைய அந்த கத்துடைய வார்த்தை தானே வந்து சொன்னிச்சு. இந்த பிள்ளைய நான் கேட்கல, தேவனுடைய மனுஷனுடைய வாயிலிருந்து தானே வந்துச்சுன்னு இவ ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாப்புல. அப்பொழுது அவன், இது அமாவாசையும் அல்ல ஓய்வு நாளும் அல்லவே, நீ இன்றைக்கு அவரிடத்தில் போக வேண்டியது என்ன என்று கேட்க சொன்னான். அதற்கு அவள், எல்லாம் சரிதான், நான் போக வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி அனுப்பி கழுதையின் மேல் தன் சேனத்தை ஏற்றி தன் வேலைக்காரனை நோக்கி, இதை ஓட்டி கொண்டு போ, நான் உனக்கு சொன்னால் ஒழிய வழியை எங்கும் ஓட்டத்தை நிறுத்தாதே என்று சொல்லி புறப்பட்டு கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்திற்கு போனால், தேவனுடைய மனுஷன் தூரத்தில் அவளை வர கண்டு தன் வேலைக்காரனாகிய கேயாசியை பார்த்து, அதோ சூனேமியால் வருகிறாள், நீ அவளுக்கு எது கொண்டு ஓடி போய், நீ சுகமா இருக்கிறாயா, உன் புருஷன் சுகமா இருக்கிறானா, அந்த பிள்ளையும் சுகமா இருக்கிறதா என்று சொல்லி அவளிடத்தில் கே என்றான். அவள்
சுகம்தான் என்றாள். புள்ள மரிச்சு போயிட்டு மரிச்சு போனதுக்கு அப்புறமும் அவ சொல்றா, அதாவது நம்மளாம் மற்றவங்கள பார்க்கும்போது இழப்புன்னு பார்க்கும் பொழுது, இப்போ யாரையாவது பார்க்கும்போது நம்ம வந்து அந்த இழப்பின் மத்தியில கெட்டி பிடிச்ச அளவும் அவ ஆனால் சுகமா இருக்கிறான். அவளுடைய வாயின் வார்த்தைகள் வந்து கரெக்டா இருந்துச்சு. அந்த இழப்பின் மத்தியிலையுமே கரெக்டா அவன் சுகமா தான் இருக்கான் அப்படின்னு ஓடி வந்து இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, இயேசுவின் பாதம் விசுவாசம். ஓடி வந்து இந்த எலிசா பாதத்துல விழுகிறாள். கேயாசி வந்து தடுக்கும் பொழுது இது 27வது வசனத்தை நம்ம படிக்கிறோம். கருமையில் இருக்கிற தேவனுடைய மனுஷன் இடத்துக்கு வந்து அவன் காலை பிடித்து கொண்டார். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்மா துக்கமா இருக்கிறது, அதை எனக்கு துக்கமா இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றார். அப்பொழுது அவள், நான் என் ஆண்டவனிடத்தில் ஒரு குமாரனை வேண்டும் என்று கேட்டதுண்டால் எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா என்று கேட்டாள். அவ வந்து சொல்றா, நான் வந்து உங்ககிட்ட வந்து நான் ஒரு குழந்தைய நான் கேட்கல, நீங்க எதுக்கு எனக்கு அபத்தமா பேசுறீங்கன்னு உங்ககிட்ட கேட்டேன். அந்த பிள்ளைய நான் கேட்டேனா, இப்பொழுது அவன் மறிச்சு போயிட்டான், நீங்க வரணும் அப்படிங்கும் பொழுது கேஎஸ்சி அனுப்பும் பொழுது அங்க வந்து எதுவுமே அற்புதம் நடக்கல. கேஎஸ்சி அனுப்பும்போது திரும்ப அவர் ரிட்டர்ன் வராரு. 30 படிக்கும் பொழுது, பிள்ளையின் தாயோ நான் உண்மை விடுகிறது இல்லை என்று கர்த்தரின் ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்கின்றேன் என்றால், அப்பொழுது அவள் எழுந்திருந்து அவள் பின்னே போனாள். கேயாசி அவளுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான். ஆனாலும் சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான். அப்பொழுது அதுக்கப்புறம் 33 நம்ம பார்க்கும் பொழுது எலிசா வராரு, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறாரு. அப்புறம் அந்த பிள்ளை மேல படுத்திருக்கிறாரு. அந்த பிள்ளை வந்து 7 தரம் தும்பி 37வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது, அப்பொழுது அவள் உள்ளே போய் அவன் பாதத்தில் விழுந்து தரை மட்டும் பணிந்து தன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போனாள். மனுஷனுடைய காலில் தேவனுடைய ஆவியானவர் அவர்களை இருக்க போய் இவ மனுஷனுடைய காலில் விழுந்தா. அவர் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாரு. கர்த்தர் அந்த பிள்ளைக்கு ஜீவனை கொடுத்து திரும்ப இது பண்ணாரு. இது எதுக்காக ஆண்டவர் வந்து நான் நினைச்சேன், எதுக்காக ஆண்டவர் தான் பேசுறாங்க, அப்ப எதுக்கு அந்த பிள்ளை மரிச்சு போகணும் அப்படிங்கும் பொழுது, நம்மளுடைய வாயின் வார்த்தையானது சரியா இருக்கும். அது தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது நம்ம என்ன சொல்லணும்? ஆமென். கர்த்தருடைய வார்த்தை ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. நம்ம வந்து ஆண்டுடைய வார்த்தை புறப்பட்டு வரும்போது பயபக்தியோட, ஆண்டவரே நீர் எங்களுக்கு இதை செய்வீர்கள். அது நாங்கள் வாலிப நாட்கள்ல வந்து இப்போ நான் அதை நினைச்சு பார்த்தாலுமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். வாலிப நாட்கள்ல நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். இவங்களும் வாலிப நாட்கள்ல ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. எங்களுக்கு திருமணம் முடிந்து 13 ஆண்டு ஆணுச்சு. ஆனால் எனக்குன்னு ஒரு கேள்விக்குறி, நம்ம இத்தனை வருஷம் நம்ம ஆண்டவரை ஏமாத்தி கொண்டு தானே இருக்கோம். ஊழியத்துக்கும் ஒப்பு கொடுத்துட்டு இன்னைக்கு நம்ம ஊழியம் செய்யாம தானே இருக்கோம் அப்படிங்கும் பொழுது, அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் கொடுத்தாரு பாருங்க. ஸ்பாட் அடி, ஓட்டு போணுச்சு, வீடு போணுச்சு, எல்லாமே போணுச்சு. இவங்களுக்கு வியாதியும் வந்துச்சு. வியாதி வந்து இவங்க ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வியாதியே வந்துச்சு. நம்ம கர்த்தரிடத்துல நம்ம என்ன பேசுறோமோ அதுதான் நடக்கும். நம்ம வந்து அவ வந்து அந்த பிள்ளைய வந்து அவர் சொல்றாரு, உற்பத்திட்ட காலத்தில் நான் உனக்கு ஒரு குமாரனை நீ அழைத்து கொண்டு இருப்பேன், அவத்தை நீங்க பேச வேண்டாம், நீங்க பொய் சொல்லாதீங்க எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். சொல்லும்போது கர்த்தர் அவளுக்கு கொடுத்தாங்க. கர்த்தர் கொடுத்து கடைசியில அந்த வாக்குத்தத்தம் எங்க கடந்து வந்ததோ இதுதான். அந்த பையனை வந்து அவ எடுத்துக்கொண்டு இது ஊழியக்காரருக்காக ஒரு மெத்தையும் மேல் வீட்டு அறையும் அவ கெட்டி இருக்கும் பொழுது அங்க வச்சுதான் அந்த ஊழியக்காரர் வந்து அவருக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. நீ வந்து பிராண உற்பத்திட்ட காலத்துல நீ ஒரு குமாரனை பெறுவான்னு சொல்லி. அதே மேல் வீட்டு அறைக்கு அவன் 20-21 பார்க்கும் பொழுது, அப்பொழுது அவள் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையை கதவை பூட்டி கொண்டு போய் ஆண்டுடைய வாக்குத்தத்தம் எங்க கடந்து வந்ததோ அவ அங்க கடந்து சென்றான். நமக்கு வந்து ஒரு வாக்குத்தத்தம் வரும் பொழுது தேவ சமூகத்துல நம்ம அமர்ந்திருக்கோமா, நம்ம குடும்பத்துக்குள்ள, அதாவது இந்த பெண்ணை பார்க்கும் பொழுது அவ மகன் இறந்துட்டான், அவ கூட கழுதையை ஓட்டி கொண்டு போகிறத கூட என் பிள்ளை இறந்துட்டுங்கிறத அந்த ஸ்திரீ வந்து சொல்லவே இல்லை.
நம்ம குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை, இப்ப மருமகளால ஒரு பிரச்சனைனா ஊரெங்கும் சொல்வேன் உலகம் எங்கும் பறைசாட்சிக்கு நாங்கள் பறைசாட்சி வால் போஸ்ட் அடிச்சு ஒட்டி வைக்கும் பொழுது ஒரு நாள் அந்த ஆர்வமா என்ன செய்யாது, மனமே திரும்பாது. சரிங்களா? எதுனாலுமே நமக்குள்ள என்ன செய்யணும், தேவ சமூகத்துல தான். ஒருத்தவங்க வந்து எங்களுக்கு வந்து அவங்களுக்கு நாங்கள் நன்மை தான் செஞ்சோம் பார்த்துக்குங்க. ஒருத்தவங்க வந்து என்னைய சாபம் விடுறாங்க, நீ நல்லாவே இருக்க மாட்டீங்க, உங்க பிள்ளைங்கலாம் சீரழியும் ஒரு நாள் அதை வந்து நான் பார்ப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன். எங்க பிள்ளைங்க வந்து தேவனுடைய கரத்துல இருக்கு. என்னுடைய வழக்கு வந்து தேவனுடைய சமூகத்துக்கு தான் போகும், மனுஷங்க கிட்ட வராது. நம்மளுடைய வழக்கை நம்ம யாருக்கிட்ட வைக்கிறோம்? எந்த மனுஷங்க கிட்டனாலும் யாரை பார்த்தாலும் உங்க மாமியாருக்கு அந்த பொம்பளையா அதான் அதை பத்தி தெரியாதவங்க, அது ஒரே குழுன்னு வரும். மருமக எப்படி இருக்கா, இம்மா அவ சரியான கொடுமைக்காரிமா, அவ வீட்டுக்கு தாம்மா வாரி அரைக்கா சொல்றீங்களா இல்லையா? நீங்களா நல்லவங்களா இருக்கீங்க. அப்படி நம்ம இது பண்றோம். தேவனுடைய கர்த்தருடைய ஆவி இருக்கிற அந்த மனுஷன் காலில் விழுந்தே அவ அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டா. இயேசுவின் பாதத்துல விழுந்த ஒரு நபரை நம்ம பார்ப்போம். லூக்கா 10:39. அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி 38 இருந்து படிங்கம்மா. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். ஆமென். அங்கே மார்த்தாள் என்று பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். ஆமென். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். ஆமென். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து ஆமென். அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆமென். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து ஆமென். அவரிடத்தில் வந்து, ஆமென். ஆண்டவரே, ஆமென். நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருப்பதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? ஆமென். உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். ஆமென். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஆமென். மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆமென். தேவையானது ஒன்றே. ஆமென். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆமென். 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 இந்த அம்மா இது அந்த கிராமம்னா அது பெத்தானியா கிராமத்துக்குள்ள தான் அவர் பிரவேசிக்கும் பொழுது மார்த்தாள் என்கின்ற சகோதரி அவங்க தான் கூட்டிட்டு போறாங்க. உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போகும் பொழுது அந்த மரியாள் வந்து இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்காங்க. இந்த மரியாள் வந்து எப்படிப்பட்டவங்க என்று நம்ம பார்க்கணும்னா ஒரு இந்த மரியாள் வந்து பாவியாகிய மரியாள் இருக்கும். இது லூக்கா 7. இது 36 இருந்து படிப்போம். பரிசேயரில் ஒருவன் தன்னுடன் போஜனம் பண்ண வேண்டும் என்று அவர் எண்ணிக்கொண்டான். அவர் அந்த பரிசேயரை விட்டு பிரவேசித்து படுத்திருந்தார். அப்பொழுது அந்த ஊரிலிருந்த பாவியாய் ஒரு ஸ்திரீ ஆமென். அவர் பரிசேயரின் வீட்டிலே படுத்திருக்கிறதை அறிந்து ஆமென். ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து ஆமென். அவருடைய பாதங்களின் அருகில் இல்லாமல் என்று அழைத்துக் கொண்டு ஆமென். அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து ஆமென். தன் தலைகளினால் உடைத்து ஆமென். அவருடைய பாதங்களை முத்தம் செய்து ஆமென். பரிமள தைலத்தை பூசினால் அவரை அழைத்த பரிசேயரை கண்டபோது ஆமென். இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தார். ஆமென். தம்மை தொழுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் ஆமென். இப்படிப்பட்டவர் என்றும் அறிந்திருப்பார். ஆமென். இவர் பாவியாய் இருக்கிறாரே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டார். ஆமென். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, ஆமென். உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அப்படி நிப்பாட்டி அப்படி 44 பாருங்க. ஸ்திரீயினிடமாய் திரும்பி, ஆமென். சீமோனை நோக்கி, ஆமென். இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, ஆமென். நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன். ஆமென். நீ என் கால்களுக்கு தண்ணீர் தருகிறாய். ஆமென். இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து, ஆமென். தன் தலைக்கையினால் அவைகளை துடைத்தாள். ஆமென். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. ஆமென். இவளோ நான் ஆமென். உட்பிரவேசித்தவர்கள் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். ஆமென். என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. ஆமென். இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆமென். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், ஆமென். இவர் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஆமென். இவர் மிகவும் அன்பு கூர்ந்தார். ஆமென். எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ ஆமென். அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி, ஆமென். அவரை நோக்கி, ஆமென். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். ஆமென். 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 இந்த மரியாள் வந்து பாவியாகிய ஸ்திரீ. ஆண்டவர் வந்து அவருடைய பாவத்தை மன்னிச்சனாலதான்
அவ இயேசுவின் பாதத்துல வந்து அமர்ந்திருந்தா. ஆண்டவர் என்னுடைய பாவங்களை மன்னிச்சாரு, என்னுடைய அக்கிரமங்களை நீக்கினாரு, என் நோய்களை சுகமாக்குனாருன்னு அந்த மரியாள் வந்து நினைக்க போய் தான் அவளுக்கு அவ்வளவு வேலைகள் இருந்தாலுமே அவ கர்த்தருடைய சமூகத்துல வந்து அமர்ந்திருந்தா. அவங்க சொல்றாங்க, இந்த பரிமள தைலத்தை வந்து நம்ம வந்து வித்து தரித்திரர்களுக்கு கொடுக்கலாம் ஆண்டு சொல்றாரு. ஒரு இடத்துல மார்க்ல சொல்றாரு, அது தரித்திரர்கள் எப்பொழுதும் உங்களிடத்துல இருக்காங்க அப்படின்னு. நீங்க வந்து அந்த மரியாளுக்கு தெரிஞ்சிச்சு, நம்மளுடைய இதை வந்து எடுத்து நம்ம இயேசுவின் பாதத்துல நம்ம ஊற்றணும். விலையேற பெற்ற தைலம் அது இயேசுவுக்கு கொடுத்தாப்புல. நீங்க வந்து ஆண்டுடைய சமூகத்துல நீங்க என்னதை கொடுக்க போறீங்க? மரியாள் வந்து அந்த விலையேற பெற்ற தைலத்தை பூசி ஆண்டவரிடத்தில் மிகவும் அன்பு கொடுத்தாப்புல. நம்ம அருகில வந்து எத்தனையோ தரித்திரர்கள் இருக்காங்க, விதவைகள் இருக்காங்க, திக்கச்ச பிள்ளைகள் இருக்காங்க, வீட்டுல வந்து ஒரு நேரத்து சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத ஜனங்கள் இருக்காங்க. ஆனா உங்களுக்குலாம் தெரியாது. நீங்க அது வந்து கர்த்தரிடத்துல விசாரிக்கணும். எங்க வீட்டுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை தூரம் 2 அம்மா வருவாங்க. அவங்க ஒரு வாரம் வரலனாலும் இவங்க அப்பா கிட்ட கேட்பேன், போன வாரம் வந்தாங்க, நீங்க அவங்களுக்கு எதுவும் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்பேன். நம்ம வந்து தரித்திரர்களை விசாரிக்கணும். அதன் மூலமா தான் நம்ம கர்த்தரை வந்து நம்ம கனம் பண்றோம். இந்த மரியாள் வந்து பாவியாகிய ஸ்திரீ, என்னுடைய பாவத்தை மன்னிச்சாரு. அதனாலதான் நம்ம இப்ப வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் நம்ம அந்த மரியாதை குறிச்சு நம்ம சொல்லப்படுறோம். அப்புறம் வந்து இன்னொன்னு என்ன, இழப்பின் மத்தியிலையும் அந்த மரியாள் எப்படி இருந்தாங்க என்பதை நம்ம பார்ப்போம். யோவான் 11. யோவான் 11 20 படிக்கும். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்டபோது ஆமென். அவருக்கு எதிர்கொண்டு போனாள். ஆமென். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். ஆமென். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆமென். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஆமென். இப்பொழுது நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்கிறது என்னவோ ஆமென். அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். ஆமென். இயேசு அவளை நோக்கி, ஆமென். உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். ஆமென். அதற்கு மரியாள், உயிர்த்தெழுதல் மார்த்தாள். அதற்கு மார்த்தாள், ஆமென். உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே ஆமென். அவன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமென். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் ஆமென். என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான். ஆமென். விசுவாசிக்கிறாயா என்றார். ஆமென். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, நீ உலகில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் என்றார். ஆமென். இவைகளை சொன்ன பின்பு ஆமென். அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, ஆமென். போதகர் வந்திருக்கிறார், ஆமென். என்னை அழைக்கிறார் என்றார். ஆமென். அவள் அதை கேட்ட உடனே சீக்கிரமாய் எழுந்து ஆமென். அவரிடத்தில் வந்தாள். ஆமென். இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் ஆமென். மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தார். ஆமென். அப்பொழுது வீட்டிலே அவர்களே கூட இருந்த அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் ஆமென். மரியாள் சீக்கிரமாய் எழுந்து போவதை கண்டு ஆமென். அவள் கல்லறையினிடத்தில் அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி ஆமென். அவளுக்கு பின்னே போனார்கள். ஆமென். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை அவள் கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் ஆமென். என்றார். ஆமென். அவள் அழுகிறதையும் அவளோடே கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆமென். ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, இயேசு அவளை கண்ணீர் எங்கே வைத்தீர்கள் என்று ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். ஆமென். ஆமென். இது நம்ம பார்க்கிறோம். அந்த மார்த்தாள் வந்து அந்த 20வது வசனத்துல பார்க்கிறோம், இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனால். மரியாளும் வீட்டில் இருந்தால். மார்த்தாள் இயேசுவின் இடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இந்த அம்மா காலில் விழல. இயேசுவுக்கு எப்படி கண்ணீர் வந்துச்சுன்னா, யார் அவர் மீது அன்பு கூறுகிறாரோ அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்வார். இந்த அம்மா வந்து அதே வார்த்தை தான், மரியாள் சொன்ன வார்த்தையை தான் இந்த மார்த்தாளும் சொல்றாங்க. நீர் இங்கே இருந்தீரானா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே அப்படின்னு. அதே மரியாளும் சொல்றாங்க. இது 32வது வசனத்துல வந்து, இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்ட உடனே அவருடைய பாதத்துல விழுந்து, இருதயம் நொறுங்கி விழுந்திருப்பாங்க. விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. அவர்கள் அழுகிறத அவர் பார்த்துட்டு இயேசு தன்னுடைய ஆவியில கலக்கமாகி அவர் கண்ணீர் விட்டார்.
கண்ணீர் விட்டு திரும்ப அவருடைய சகோதரனை வந்து கொடுத்ததை பார்க்கும். அந்த இழப்பின் மத்தியிலேயுமே அந்த மரியாள் தேவனுடைய பாதத்தை பற்றி கொண்டு இருந்தாங்க. நம்ம எப்படிப்பட்டவர்கள் நம்ம இருக்கிறோம், இழப்பின் மத்தியில நம்ம எப்படி இருக்கிறோம், இழப்பின் மத்தியில நமக்கு முறுமுறுப்பு வருதா, கோபம் வருதா, தர்க்கம் வருதா, வைராக்கியம் வருதா, அதுவும் வரும் நமக்கு. ஏன்னா மாம்சம் நமக்குள்ள இருக்கும் பொழுது அதுதான் வரும். ஆவி நமக்குள்ள இருந்துச்சுன்னா ஆண்டுடைய சமூகத்தை தேட சொல்லுவோம். நம்மளை வந்து ஆவில பலன் உள்ளவர்களா நம்ம இருக்கணும், விசுவாசத்துல இருக்கணும். விசுவாசம் நமக்குள்ள இருந்தாலே தேவ சமூகத்துக்கு நம்மளே போயிருவோம். போய் தேவனுடைய பாதத்துல அமர்ந்திருந்து, அப்பா நீங்க என்ன சொல்றீங்க ஆண்டவரே, நீங்க பேசுங்க அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். நம்ம அவரை பேச வச்சு நம்ம கேட்போம். நமக்குள்ள மாம்சம் இருந்துச்சுன்னா நம்ம பேசுறத மட்டும்தான் ஏசு கேட்பாரு. ஆனா அதுக்கு பதில் கொடுக்க மாட்டாரு. அவரு என்ன பேசுறாரு நம்ம கேட்க மாட்டோமே. ஜெபம் என்பது ஜெபத்துக்கு பேர் தான். அவர் பேசுகிறத நம்ம கேட்கணும், நம்ம பேசுறத அவர் கேட்கணும். அதுக்கு பேர் தான் ஜெபம். இந்த நாட்கள்ல நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கோம், தேவனுடைய பாதத்துல நம்ம அமர்ந்திருக்கோமா, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம காத்திருக்கோமா. இப்போ வந்து பிள்ளைங்களுக்கு மார்க் கம்மியா வந்துட்டு நான் எப்ப பார்த்தாலும் சர்ச்சைக்கு தான் நான் நான் எனக்கு கண்டனா அப்படிங்கிறாங்க பிள்ளைங்கள். இப்போ வந்து அம்மா மாரை எடுத்துட்டு நான் எந்த காரியத்துக்காக நான் இப்ப போய்கிட்டு தான் இருக்கேன், என்னத்த நடக்கு இல்லை, ஆண்டவர் அதை செய்து முடிப்பாரு. நம்ம பெரிய தேவனை ஆராதிக்கும், நம்ம பரிசுத்தரை ஆராதிக்கும், நமக்கு செவி கொடுக்கிற தேவனை ஆராதிக்குங்கிற அந்த உணர்வுள்ள இருதயம் நமக்குள்ள இருந்து தேவனுடைய பாதத்தை நம்ம பற்றி பிடிக்கும் பொழுதுதான் கர்த்தர் அந்த இடத்துல அற்புதங்களை செய்ய முடியும். இந்த வேலையிலும் கூட அடுத்த நபரை நம்ம பார்ப்போம். நம்ம மடமடக்கு போய் அண்ணன் ஒரு குஷ்டி வீட்டுக்கு போகணுன்னாங்க, நான் சீக்கிரமா கொடுக்க நான் விருப்பப்படுகிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லூக்கா 8வது அதிகாரத்துக்கு வாங்க. 8:41. ஆமென். இயேசுவின் பாதத்தில் விழுந்து ஆமென். 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருந்தபடியால் ஆமென். தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டார். ஆமென். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். ஆமென். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவர்களாய் இருந்து ஆமென். இவர் வந்து என்னுடைய மக வந்து 12 வயசு, எனக்கு ஒரே குமாரத்தி தான், மரண அவஸ்தையா இருக்கிறார், வாங்கன்னு சொல்லி அவர் வந்து ஜப ஆலய தலைவனாய் இருந்த போதிலும் தேவனுடைய பாதத்துல வந்து விழுகிறாரு. இயேசுவின் பாதத்துல விழுந்து நீங்க வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க அப்படிங்கும் போது போற வழியில ஒரு சம்பவம் நடக்குது. பெரும்பாடுள்ள ஸ்திரீ வாராப்புல அவர் வருகிறதை கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தையாட்டி நான் தொட்டு நான் சுத்தமாவேன் அப்படின்னு சொல்லி பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பார்க்காங்க. அந்த இடத்துல பார்க்கும் பொழுது போக வர அநேக ஜன கூட்டங்கள் வந்து அவரை நெருக்கி கொண்டு இருந்துச்சான். எப்படினாலும் இப்போ நம்ம வந்து ஒரு காய்கறி மார்க்கெட்டுக்கு நம்ம போகும் பொழுது இப்போ ஒருத்தர் நம்ம உரசிட்டு தான் போவோம். காய்கறி மார்க்கெட்டுக்கு போறவங்க இருக்கீங்களா இங்க அப்போ தெரியும். இப்போ நம்ம பெரிய மார்க்கெட்டுக்கெல்லாம் போகும் பொழுது ஒரு சின்ன இது மாதிரி தான் இருக்கும். போகும் அங்கே ஆட்கள் வந்துட்டு போயிருப்பாங்க. எப்படினாலும் நம்ம உரசுவோம், நம்ம துணி படும், திரும்பி நம்மளுடைய சோடு டச் ஆகும், அப்படி இருக்கத்தான் செய்யும். அப்படி அநேக பேர் அவரை நெருக்கி கொண்டுதான் இருந்தாங்க. இருந்தப்ப இந்த ஸ்திரீயானவள் விசுவாசத்தோட வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாட்டி நான் சொஸ்தமாவேன் அப்படின்னு சொல்லி அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது அவரை அறியாமலே அவருக்குள்ள வல்லமை புறப்பட்டு போய் தான் ஏசு கேட்காரு, எனக்குள்ள இருந்து வல்லமை புறப்பட்டு போனதே என்னுடைய வஸ்திரத்தை தொட்டது யார்? அதுக்கு சீசர்கள் கேட்குங்க. எனக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆரம்ப நாட்கள் இதை படிக்கும்போது கொஞ்சம் சிரிப்பா தான் இருக்கும். எனக்கெல்லாம் வஸ்திரத்தை தொட்டது சீசர்கள் கேட்குங்க. அநேக பேர் வராங்க, வஸ்திரத்தை தொட்டது யாருன்னு நீங்க கேட்பீங்க அப்படின்னு சொல்லி சீசர்கள் கேட்கும் பொழுது இல்லை, எனக்குள்ள இருந்து அந்த வல்லமை புறப்பட்டு போனது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த 47வது வசனம் நம்ம படிக்கும் பொழுது அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைத்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவருக்கு முன்பாக விழுந்து அது அவ்வளத்தையும் சொல்ற அவருக்கு முன்பாக விழுந்து அவருடைய பாதத்துல விழுந்துட்டாப்புல. விழுந்து எனக்கு நான் 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயா இருந்தேன். அப்பதான் அவரு சொல்றாரு, நீ சமாதானத்துடனே போ, உன் வேதனை நீங்கி சுகமா இரு அப்படின்னு.
நம்ம அவருடைய பாதத்துல விழும் பொழுதுதான் அவர் வியாதியிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்குறவரா இருக்கிறாரு. அப்புறம் வந்து திரும்ப பார்க்கும் பொழுது இந்த ஜெபாலய தலைவனை பத்தி நம்ம பார்க்கும் பொழுது 49வது வசனம் இப்படி பேசிக்கொண்டு இருக்கையில் ஜெபாலய தலைவனுடைய வீட்டில் இருந்து ஒருவன் வந்து அவரை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றார். இயேசு அதை கேட்ட பொழுது, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, அப்பொழுது விசுவாசம் உள்ளவனாய் இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். நம்ம எந்த சூழ்நிலையிலையும் நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய விசுவாசத்தை வந்து நம்ம என்ன செய்யணும், காத்து கொள்ளணும். கர்த்தர் ஒண்ணு செய்வேன் அப்படின்னா கண்டிப்பா செஞ்சு முடிப்பாங்க. அதாவது ஒரு வாக்குத்தத்தம் தந்தாங்கன்னா உங்களுக்கு எதுக்கு தாமதம் ஆகுதுன்னா, ஆண்டவரே அதுக்கு நான் தகுதிப்படல, ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க, நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டு இருக்கிறது, அது முடிவிலே விலகும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை ஆண்டு சொல்லியிருக்காங்க. அவருடைய வார்த்தை ஒன்றும் பொய்யாய் வெறுமையாய் திரும்புவது இல்லைன்னா இருக்குது வசனம். அப்ப எதுக்காக உங்களுக்கு இந்த தாமதனாலும் ஆண்டுடைய பாதத்துல நம்ம அமைதியா நம்ம அமர்ந்து இருக்கும் பொழுது கர்த்தர் வெளிப்படுவார் அந்த இடத்துல. அதாவது நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையின் படி நம்ம அமைதியா தேவ சமூகத்துல நானே தேவன் என்று அமர்ந்திருங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தருடைய பாதத்துல நம்ம அமர்ந்து இருக்கும் பொழுது நம்மளுடைய வாக்கு திட்டங்களை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளும் பொழுது நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கர்த்தர் கிரியை செய்ய போறவரா இருக்கிறாரு. இப்படி சொல்லி கொண்டிருக்கும் எல்லாரும் அழுகிறதை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு அழாதீங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்று சொல்லி அப்புறம் 55வது வசனத்துக்கு வரும் பொழுது, அப்பொழுது அவள் உயிர் திரும்பி வந்து உடனே அவள் எழுந்திருந்தாள், அவளுக்கு ஆகாரம் கொடுத்து கட்டளையிட்டாள். அப்ப எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க அவர் அற்புதம் செய்யும் பொழுது. அந்த தகப்பனுடைய விசுவாசத்தை கண்டு, சரி அவன் மறித்து போயிட்டா, நீங்க வர வேண்டாம் அப்படின்னு அந்த ஜெபாலய தலைவன் சொல்லல, இன்னும் அவரை கூட்டிட்டு போனாப்புல. அதே மாதிரிதான், அதாவது நம்ம வந்து ஒரு இழந்து போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இனிமே என்ன இருக்குது அப்படின்னு நீங்க அப்படி கிடையாது. இது வந்து இப்ப இது வந்து ஆவியானவர் எதுக்காக இதை சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. இப்ப நீங்க யாரையாவது ஒரு இழந்திருக்கலாம், இல்லை உறவுகளை இழந்து நிக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது நீங்க எந்த சூழ்நிலையும் கர்த்தரை நோக்கி மட்டும்தான் நீங்க பார்க்கணும். அதாவது இந்த பூமி வந்து ஒரு விசிட்டிங் பிளேஸ் தான், யாருக்குமே சொந்தம் கிடையாது. ஒரு நாள் நம்ம இப்போ இது வந்து நம்ம இங்க வந்திருக்கோம், எல்லாத்தையும் நம்ம விசிட் பண்ணிட்டு சொல்லிட்டு நம்ம போய்கிட்டே தான் இருப்போம். நமக்கு வந்து இந்த பூமி வந்து நிரந்தரம் கிடையாது, நிலையானதும் கிடையாது. ஆண்டவர் மட்டும்தான் நிலையானவர், அவருடைய வார்த்தை மட்டும்தான் ஜீவனுள்ள வார்த்தை. அவருக்காக நம்ம காத்திருந்து அவருடைய பாதத்துல நம்ம அமர்ந்திருக்கும் போது கர்த்தர் நம்ம கொண்டு பெரிய காரியங்களே செய்வாங்க. அப்புறம் வந்து நான் ஒரு சாட்சியை சொல்ல விருப்பப்படுறேன். அப்புறம் வந்து உங்களுக்கு நான் ஒரு ஆலோசனையை நான் கொடுக்கலான்னு இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடந்த ஒரு 3 வருஷத்துக்கு முன்பதாக வந்து என்னுடைய மக வந்து ஒரு ப்ரேயருக்கு தான் போயிருக்கும் பொழுது அப்போ இவங்க சொல்கிறாங்க, 3வது செவ்வாய்க்கிழமை நம்ம இதில் கூட்டம் நடக்குது, நீ இங்கே இருக்காம நீ எங்கே போகிற, நீங்கள் இரு. இல்லைப்பா என் ஃப்ரெண்டுலாம் போகிறாங்க சர்ச்சிலேருந்து எல்லாருமே, நானும் போக தான் செய்வேன் அப்படின்னு. இவங்க அப்பாவுக்கு அது விருப்பமே இல்லை, இவங்க திட்டுறாங்க, அவன் போகிறான். போயிட்டு வரும் பொழுது எங்கள் ஃபோன் வருது, ஒரு ஊழியக்காரங்க ஃபோன் பண்ணுறாங்க, இப்படி வந்து ஷெக்கினா மயங்கி விழுந்திருக்காயா, நீங்கள் வந்து அவளை போய் சர்ச்சில் வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு. இவங்க போய் அவளை போய் கூட போகிறாங்க, அங்கேயும் மயங்கிட்டா. சரி 3 நாள் வந்து அவளுக்கு வந்து தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கும், அதனால அவள் அப்படி இருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனோம். திரும்பி இங்கே வீட்லேயும் ஜோமனிக்கிட்டே இருக்கா, ஆவியில் நிரம்பி அவன் மணிக்கணக்காக ஜோமனிக்கிட்டே இருக்கா. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் சத்தமே இல்லை. அப்புறம் நாங்கள் உள்ளே போய் தண்ணியை குளிச்சு பார்க்க எந்திக்கவே இல்லை, கட்டையாக விரைச்சி ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. எதுக்கு இது இப்படி இருக்கா தெரியலேன்ட்டு அதுக்கப்புறம் நாங்கள் என் மகன் மூத்தவர்னா அவன் தூக்கி வண்டியில் வச்சு ஆஸ்பத்திரிக்கு கொண்டுட்டு போய் அமெரிக்கா ஆஸ்பத்திரிக்கு கொண்டுட்டு போய் அங்கே உடனே சிடிசி ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. தலையை ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி சொன்னது. அப்போ எதுக்கு இப்போ மயங்கி விழுகிறா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இவளுக்காக நாங்கள் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். திரும்ப 3 நாள் ஆகிட்டு
அவளை குளிப்பாட்டிட்டு இருந்து எனக்கு தலை ரொம்ப வலிக்கு, எனக்கு தலைவலிக்குன்னே இவன் சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்போ தலைவலிக்குன்னு சொல்கிறல, அப்போ சரி நம்ம ஆவி பிடிச்சா சரியாக போயிடும் அப்படின்ட்டு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அவளுக்கு ஆவி பிடிச்சிக்கிட்டு, இம்மா எனக்கு ஒரு மாதிரி வருது, உனக்கு இதாப்புல ஒரு மாதிரி வருது, பாதி இது ஓப்பனாக தான் இருக்குது பெட்ஷீட்டு, உனக்கு இது ஒரு மாதிரி வருதுன்னு சொல்கிற அப்படின்னு அவளை சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேன். இல்லை எனக்கு ஒரு மாதிரி தான் வருது, இப்போ நீ குடிக்கலாங்க. அப்புறம் அதை நான் சொல்கிறேங்கிறதுக்காக பீட் பண்ணா ஒரு மாதிரி வந்து அப்படியே முந்துட்டு இப்படி மல்லாக்க நல்ல வேலை முகம் உப்புற விழுந்திருந்தானா அந்த கொதிச்ச தண்ணிக்குள்ள தான் அவன் முகம் விழுந்திருக்கும். மல்லாக்க விழுந்து ஒரு மாதிரி வந்தா அப்படி டக்குன்னு கை காலெல்லாம் கீழே அப்படி லொலக்கு விழுந்த மாதிரி விழுந்து. எனக்கு அப்படியே ஒரு இதெல்லாம் படப்படன்னு அடைச்சிக்கிட்டு, ஏசப்பா என் பிள்ளைய தாங்க, ஏசப்பா என் பிள்ளைய தாங்க ரொம்ப நான் கத்துறேன். உடனே அடுத்த வீட்டில் வந்து ஒரு குடோன் தான் அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த டிரைவர் போய் அந்த அக்கா வீட்டுக்குள்ள சட்டம் கட்டிங்கன்னு தெரியல, இவங்க அக்காவுக்கும் உடம்புக்கு சரி, இவங்க ஊசி போட்டுட்டு அப்பனும் உள்ள வந்து என்னாச்சுன்னு அவ பேச்சு முடிச்சா இல்லைன்னு நான் கத்துறேன் கடந்து. உடனே அந்த பக்கத்து வீட்டு அண்ணன் வந்து தூக்கி அவளை ஆஸ்பத்திரிக்கு நாங்கள் கொண்டு போனோம். வீட்டில் கொண்டுட்டு போய் இது பண்ணும் பொழுது கடைசி அவங்க ஒரு 3 நாள் வச்சிருக்கும்போது டக்குன்னு அவளுக்கு மெமரியே இல்லாமல் போயிட்டு, அவங்க அப்பா யாருன்னே அவளுக்கு தெரியலை. இப்படி இருக்கும்போது எல்லாருமே நிறைய பேர் வந்து அவளை வந்து பார்க்க வரும்போது பாதி பேர் கடைசியோடு வந்தாங்க, கொஞ்சம் பேர் அவங்க வந்து பரியாசமாக பார்க்க வந்தாங்க. அவள் வந்து பேசுகிறதெல்லாம் வந்து அப்படியே ரொம்ப சிரிக்கும் பொழுது அந்த எங்களுக்கு வந்து அது ரொம்ப ஒரு துக்கமாக இருந்துச்சு அந்த காரியம்லாம். ஆண்டவரே இதை நீங்கள் அனுமதிச்சிருக்கீங்க ஆண்டவரே, இந்த பாதையில் நாங்கள் கடந்து போக சித்தனா உங்களுடைய சித்தத்தின்படி எங்களை நீங்கள் நடத்தணும் ஆண்டவரே, நாங்கள் எந்த விதத்திலும் சோர்ந்து போகக்கூடாது அப்படின்ட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கோம். அவங்க அப்பா நைட்டு வர்றாங்க, உள்ள சொல்லுவான், அந்த ஆள் யாருமா, மொட்டையா அந்த ஒரு ஆள் வந்துட்டு போறாரு யாரு, நான் என்ன நினைச்சிட்டு நீ யாரை கேட்டா அப்படி கேட்டேன். இப்போ மாப்பிள்ளையே தான் கேட்டுக்கிட்டு இருக்கா அவரு, அது நம்ம அப்பா உனக்கு தெரியாது, இது அப்பா கிடையாது, இது அப்பாவே கிடையாது அப்படின்னு சொல்லி அவள் அப்படி இருக்குன்ற. அப்புறம் அவன் அண்ணன்மார் 3 பேர் வராங்க. 2வது உள்ளவனை பார்த்துட்டு எங்க அப்பா அந்த இருக்காங்க, இதான் எங்க அப்பா அப்படின்னு அவன் மடமன்னு அவன் அழுகுறான். 3வது உள்ளவன் நான் இருக்க மாட்டேன், இல்லை வா எனக்கு ஒரு மாதிரி. அவன் 3வது உள்ளவன் எதையாவது ஒன்று பார்த்தீங்கன்னா டக்குன்னு மயங்கி விழுந்துருவான். அவன் இல்லை நான் இங்கே இருக்க மாட்டேன், நீ முதல்ல வெளியே வா எனக்கு ஒரு மாதிரி வருதுன்னு அவன் வெளியே எந்திரிச்சு அவளை நான் பார்க்க மாட்டேன்னு எந்திரிச்சு பிள்ளைகள் போய் ஒரு 5 மாதம் உண்மையிலே எங்கள் வீடு வந்து ஒரு துக்க வீடு தான். ஆனால் எல்லாரும் அதாவது நிறைய பேர் ஆறுதல் சொன்னாங்க, ஒரு சில பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அதெல்லாம் அந்த இடத்துல வந்து நான் சொல்ல விருப்பப்படலை, எங்கள் இருதயத்தை திரும்ப அவங்க வந்து காயப்படுத்தும் பொழுது ஆண்டவரே இந்த பகுதிக்காக நன்றி ஆண்டவரே, இதையும் நாங்கள் கடந்து போக உம்முடைய சித்தன்னா ஆண்டவரே அதை நான் நடக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த 5 மாதமும் நான் வந்து சாப்பாடு வச்சது எனக்கு ஞாபகம் இல்லை, நாங்கள் சாப்பிட்டது ஞாபகம் இல்லை. அவளுக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு மயங்கி விழுந்துருவா பார்த்துக்கோங்க மல்லாக்கா. அந்த சோறு வாய்க்குள்ள இருக்கும், அவளுக்கு தண்ணியும் தொளிக்க முடியாது, தண்ணியும் வாய்க்குள்ள ஊற்றவும் முடியாது. எங்களுக்கு இந்த எப்பயுமே ஓடாது, கண்ணில் கண்ணீர் ஓடிய மடியில தான் படுத்து கிடப்பா, கண்ணீர்லாம் அவள் முகத்துல தான் விழுந்துட்டு அழுது ரொம்ப அப்பா உட்காந்து ரூமுக்குள்ள போய் உட்காந்து ரொம்ப அழுவாங்க. அவங்க யாராலையுமே கண்டு பாத்ரூமுக்கு போய் உட்காந்துட்டு அவளை எந்திக்கும் போது திரும்ப விழுந்துருவா. அவ்வளோ பெரிய பிள்ளைய வந்து என்னால் தூக்க முடியாது. கடைசி அவள் அண்ணன் மாதிரி தான் ஓடி வந்து நைட்டி போட்டு அவளை கொண்டுட்டு வந்து நடு வீட்டுக்குள்ள தூக்கிட்டு வருவாங்க. அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. திடீர்னு ஒரு மாதிரி வரும்போது நாங்கள் ஆஸ்பத்திரிக்கெலாம் போகும் பொழுது ஒரு நாள் கடைசி இப்படியே சொல்கிறாங்கன்னு திரும்ப நாங்கள் இங்கே ஸ்கேன் எடுத்தோம். இங்கே திரும்ப நாங்கள் 2 ஸ்கேன் எடுத்தோம். எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்ததில் வந்து அவள் மூளை நரம்புல வந்து அதிர்வு இருக்குது அப்படிங்கும்போது அந்த அங்கச்சிலாம் ரொம்ப அழுதாப்புல. எங்கள் வீடு வந்து ஒரு துக்க வீடு தான் அந்த இது. அதாவது துக்கனாலுமே இப்போ அந்த 5 மாசத்துல கூட கொஞ்சம் ரெக்கவர் ஆவாங்க. எங்களுக்கு வந்து அது ஒரு ரணமாக தான் இருந்துச்சு அந்த நாட்கள்லாம். அப்படியே என் தங்கச்சி ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா, மூளை அழுப்பா. ஆண்டு ஒன்று தானே உனக்கு கொடுத்தாரு, அந்த ஒன்னே இப்படி கொடுத்துருக்காரு உனக்கு,
நீ அப்படி சொல்லாத, எந்த சூழ்நிலையும் நம்முடைய நாவு வந்து பாவம் செய்யக்கூடாது. அவர் இந்த நேரம் நம்முடைய உதனை தான் அவர் பார்ப்பார். நான் என்ன சொல்றேங்கிறது ஆண்டு அவளை கொண்டு அவர் சொல்லியிருக்காரு. அப்ப வயிற்றுல இருக்கும்போதே நான் அந்த பிள்ளை வேண்டாம் நான் சொல்லும் போது ஆண்டு எனக்கு சொன்னாரு, உன் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் சொன்னாரு. அவர் பிறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டையே ஆண்டு ஆசீர்வதிச்சாங்க. அதனால நீ அப்படி சொல்லாத அம்மா, சரியாயிடும், எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கடைசியில எங்க பாஸ்டையா எல்லாரும் சேர்ந்து அப்போ ஒரு நேரம் நீங்க சிஎம்சி போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நாங்கள் சிஎம்சிக்கு போய் திரும்பி அங்கேயும் போய் ஒரு 42,000 ரூபாய் அவளுக்கே அந்த 5 மாசத்துல 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேல நாங்க செலவு பண்ணணும். அங்க போய் சிஎம்சியில போய் ஸ்கேன் ரிப்போர்ட்டு எல்லாமே எடுத்ததுல வந்து எல்லாமே நார்மல்னு சொல்லி வந்துச்சு. நார்மல் வரும். அப்போ எதுக்கு இப்போ மயங்கி இருக்கு அந்த ரூம்ல, இவங்க அப்பா மீட்டிங் இருக்குன்னு இங்க அங்க விட்டுட்டு இவங்க வந்துட்டாங்க. மயங்கி விழுந்துப்பா. இவளை வந்து வீல் சேர்ல வச்சுதான் நாங்க கொண்டுட்டு போவோம். மூத்த தம்பி வந்து பிகாம் முடிச்சுட்டு அப்ப இருந்தான். இது வீல் சேர்ல வச்சு அவன் தான் கொண்டுகிட்டே அடைவான். அந்த இது அது ஊனம் வச்ச பிள்ளைகளை வீல் சேர்ல வச்சு கொண்டுட்டு போற மாதிரி நாங்க அப்படி அந்த கண்டிஷன்ல தான் அவ வந்து தள்ளப்பட்டது. அப்போ ஒரு நாள் இப்படி இருக்கும் பொழுது நாங்க எல்லாருமே இது பண்ணும்பொழுது ஆண்டவரே, நான் இவனையே நான் பார்த்துக்கிட்டே இருந்தனால அந்த தேவ சமூகத்துல போய் அந்த விசாரிக்கிறேன் நான் அந்த நேரம். அப்ப ஆண்டவரே, அதுக்கப்புறம் தான் நான் இவங்க அப்பா கிட்ட என்ன ஆனாலும் பரவாயில்ல, நைட்டு நீங்க இவ்வளவு இருந்து நீங்க பார்த்துக்கோங்கன்ட்டு தேவ சமூகத்துக்கு போய் ஆண்டவரே இவளை குறிச்சு நீங்க என்ன தீர்மானம் வச்சிருக்கீங்க ஆண்டவரே, இவளுக்கு நீங்க எப்படி நீங்க விடுதலை கொடுக்க போறீங்க, உன் தேசத்தில் மலடா ஒண்ணு இருக்காதுன்னு சொல்லி சொன்னீங்க ஆண்டவரே, நசல் கொண்டது உங்களுடைய சமூகத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க ஆண்டவரே. இது இப்படி இருந்தாலும் எப்படி ஆண்டவர் உங்க சமூகத்துக்கு வந்து அவ பயன்பட முடியாது. ஆண்டுடைய சமூகத்துல நான் ஆண்டவரை விட்டவே இல்லை. அவருடைய பாதத்தை ஆண்டுடைய சமூகத்தில் எவ்வளவு எனக்கு பலன் இருக்க முடியுமோ அழுது அவருடைய வார்த்தைக்கு காத்திருக்கும் போது ஆண்டவர் சங்கீதம் 91 வந்து அப்படின்னு நான் ஜெபம் பண்ணிட்டு ஒரு 3 மணி போல நான் படுத்து தூங்குற ஒரு கனவு பார்த்துருக்கேன். அதுல வந்து அந்த கனவுல வந்து நான் ஒரு கடற்கரையில நிற்கும்போது 2 கையும் இருக்கு ஒரு பெரிய கழுகு பறந்து வந்து இந்த வசனம் சங்கீதம் 91 உன்னதமாரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வளருடைய காணும் இந்த வசனமானது அப்படியே எதிரொலிக்கு அந்த கடற்கரையில வந்து அந்த எதிரொலி சத்தம் வந்து அப்படி இருக்கு. இப்போ மறுநேரமும் சாயங்காலம் அப்படி வரும் பொழுது எங்க வீட்டுல எல்லாரும் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஆவியானவர் எனக்குள்ள இடைபெறாரு. இந்த வசனங்களை இந்த அதிகாரத்தை முழுவதையும் வாசிக்கிறது. அப்புறம் எங்க அப்பா கிட்ட சொன்னா இங்க ஜெபம் பண்றது நிப்பாட்டுங்க, எல்லாருமே பைபிள் எடுத்து நம்ம இதை வாசிப்போம், ஆண்டவருக்கு பலன் கொடுப்பேன், நம்ம ஒண்ணுமே செய்ய வேணும்னு அவளுக்கு மாசத்துக்கு 5,000 ரூபாய்க்கு நான் மாத்திரை வாங்கினேன். வாங்க அவ பாத்தீங்கன்னா என்னுடைய அவ வந்து நான்சியக்காவுக்கு தெரியும் மகளை வந்து ரொம்ப ஒல்லியா ஸ்லிம் பாடியா தான் இருப்பான். அந்த பாப்பாவை விட ஒல்லியா தான் இருப்பான். இது பார்த்தீங்கன்னா அந்த மாத்திரை போட்டு எப்படி ஆயிடுச்சுன்னா என் அளவுக்கு வந்துட்டா அவளுக்கு வந்து எப்பயும் தூங்கிக்கிட்டே இருப்பா. யாருமே அவளுக்கு தெரியாது அந்த மாத்திரை அந்த பவர் அவளுக்குள்ள. கடைசியில அதுக்கப்புறம் நாங்க ஜோமணி இந்த வசனத்தை அறிக்கை பண்ண ஆண்டவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு வந்து ஒரு நாளைக்கு 20 நேரம் அந்த மயங்கி விழுகிறத வந்து 15 நேரம் ஆயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறைஞ்சு அவளுக்கு வந்துச்சு. வந்து அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா எங்க வீட்டுல 2வது உள்ளவன் சொல்லுவான், நான் ஆனர் படிச்சுட்டு தான் நான் வேலைக்கு போவேன், ஜட்ஜிக்கு படிச்சுட்டு தான் நான் வேலைக்கு போவேன். அவர் அதே மாதிரி அவர் நினைச்ச மாதிரி பிபிஏல வந்து 99% எடுத்தாரு. அவருக்கு அந்த சீட்டும் கிடைச்சிட்டு அவருக்கு. அப்புறம் வந்து கூப்போர்வு தேர்வு எழுதுனது அதுலேயும் செலக்டட் ஆனாங்க. ஆயிட்டு நான் வேலைக்கு போயிட்டு தான் நான் நான் இதை படிச்சுட்டு தான் நான் இங்கே ஊழியத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தங்கச்சிக்காரி இப்படி ஆனது. எங்கள் வீட்டுக்கு வந்து உண்மையிலேயே அந்த தீமையிலேயே ஒரு நன்மை நடந்தது. என்னன்னா அன்னமாரை எல்லாத்தையும் சுத்திகரித்தார் ஆண்டவர். என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரு சுத்திகரிப்பு கொடுத்து ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து இன்றைய தினத்துல வல்லமையா ஆண்டு அந்த பிள்ளைகளை வந்து பிரகாசிக்க பண்ணிருக்காங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு சோதனம். நம்ம ஒரு காரியம் வரும்பொழுது அந்த இடத்துல நம்ம சோர்ந்து போகக்கூடாது, நம்முடைய விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. கர்த்தருக்காக நம்ம பொறுமையோட காத்திருக்கும் போது நம்முடைய இழப்புக்கு ஆண்டு இரட்டத்தனையான பலனை தருவாரு. அதுக்கப்புறமா அவருக்கு அந்த மெமரி பவர் வந்து
11ல் வந்து 2 மாசம்ல அவ ஸ்கூலுக்கே போனான். நாங்கள் சரி நம்ம அடுத்த வருஷம் சேர்த்துக்கலாமோ, அவங்க டீச்சரே ஃபோன் பண்ணி இல்லை பரவாயில்ல அவள் எழுதுட்டு அவளை நாங்கள் பார்த்துக்குறோம், உங்களுக்கு இருக்கு விசுவாசம்னு அவங்க எங்களை கேட்டாங்க. கேட்டு அவளை அனுப்புங்கன்னு 11ல் 2 மாதம் தான் இது போனால் அவனுடைய திருவினால் அதில் நல்லா மார்க் எடுத்தா. 12th முடிச்சா அதுலேயும் மார்க்கு கம்மியாக தான் எடுத்து ஆனால் அவளுக்குள்ள ரொம்ப ஒரு விசுவாசம் உண்டு பார்த்துக்குங்க. எப்பயுமே எழுதுவா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனி செக்கினாவுக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு அப்படின்னு. அப்புறம் வந்து அவளுக்கு அந்த மறதி இருக்கிறதுனால இது ஏசியார் உண்டு அந்த வசனம் 6ல் உண்டு அந்த வசனம் 6வது அதிகாரத்தில் பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் டெனி செக்கினாவாகிய காலங்களில் உறுதியாக இருக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலே அது பொக்கிஷம் அப்படின்னு அந்த வசனத்தெல்லாம் அவள் அறிக்கைட்டுக்கிட்டே இருப்பா. பார்த்துக்கோங்க 12th முடிச்சுட்டு நீட் எழுதணும்னு சொல்லி சொன்னால் அந்த நீட் எழுதுனதுல வந்து சென்று ஃபஸ்ட்டே இவ தான். ஆண்டோடைய திரும்ப 586 எடுத்துருந்தான். எடுத்து சென்று ஃபஸ்ட்டு வந்தா. அப்புறம் நீட்டு எழுதின அந்த இதில் வந்து இவ பேப்பரையே மாற்றிட்டாங்க. அதில் கடைசியில் அவள் வந்து அவள் பீரோவில் எழுதி ஒட்டி வச்சிருப்பா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், டாக்டர் டெனி செக்கினான்னு போட்டு வச்சிருப்பான். கடைசி கர்த்தருடைய கிருபையினால இந்த காலேஜில் வந்து நிறைய பேர் டொனேஷன் கொடுத்து கேட்டாங்க, சீட்டு கிடைக்கல. இவளுக்கு அவங்களே ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இன்னைக்கு எலக்ட்ரோ ஹோமியோபதி டாக்டர் படிக்க கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவார். என் நம்பிக்கை நீதானையா, என் நங்கூரம் நீரேயா, என் நம்பிக்கை நீதான்